வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. உறுதி செய்யப்படும். அவங்களுடைய குரல் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒலிக்கும். அதிலே முக்கியமா விளிம்பு சென்னை கொளத்தூரில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனை 556 படுக்கைகளுடன் கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு சம்மன் ஒட்டிய வளசரவாக்கம் காவல்துறையினர் நாளை காலை 11 மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி நிபந்தனை. மீறினால் கைது செய்யப்படலாம் என தகவல். விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகும்படி சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிப்பு. காவல்துறையினர் ஒட்டிய சில நிமிடங்களிலேயே கிழித்ததால் பரபரப்பு. சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்தவரை போலீசார் பிடிக்க முயன்றபோது அடிதடி. போலீசாரை தாக்கியதாக சீமான் வீட்டின் காவலாளி கைது. பாதுகாப்பு வச்சிருக்கேன். சென்னையில் உள்ள சீமான் வீட்டில் போலீசாரால் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்த நபரும் கைது. சம்மனை கிழித்த நபரை இருசக்கர வாகனத்தில் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார். நாளை நேரில் ஆஜராக முடியாது, என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள். நடிகை விஜயலட்சுமி புகார் விவகாரத்தில் போலீசார் சம்மன் வழங்கிய நிலையில் சீமான் போலீசாருக்கு சவால். எங்கே போறேன், இங்கதான் இருக்கேன், வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து அங்கே உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒன்று வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன்? தன்னை தொடர்ந்து அசிங்கப்படுத்த திமுக அரசு முயற்சித்து வருவதாக சீமான் குற்றச்சாட்டு. எனக்கு இதுல ஒன்றும் இல்லை. இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதில் சென்னையில் சீமான் வீட்டில் போலீசார் காவலாளி இடையே தகராறு. போலீசிடம் வருத்தம் தெரிவித்தார் சீமானின் மனைவி கயல்விழி. சீமான் வீட்டின் முன்பு சம்மன் ஒட்டப்பட்ட விவகாரத்தில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதன் எதிரொலி. நீலாங்கரையில் சீமான் வசிக்கும் தெருவுக்குள் விசாரணைக்கு பிறகே போலீசார் அனுமதிப்பதால் பொதுமக்கள் அவதி. சீமான் வீட்டின் முன்பு போலீசாருடன் நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதம். தடுப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள போலீசாருடன் தங்களை அனுமதிக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
காவல் ஆய்வாளர் தடுத்து நிறுத்தப்பட்ட போது காவலாளியிடம் துப்பாக்கி இருப்பதாக கூறியதாலேயே சீமான் வீட்டிற்குள் செல்ல நேர்ந்தது. சம்மன் கிழிப்பு விவகாரத்தில் துப்பாக்கியை கைப்பற்றவே வீட்டிற்குள் சென்றதாக காவல்துறை விளக்கம். தமிழகத்தில் நாளை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. டெல்டா மாவட்டங்களில் 2024, 2025 ஆண்டில் சுமார் 17 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். கடந்த ஆண்டை காட்டிலும் 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் மழையால் சேதமடையாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மார்ச் 1ஆம் தேதி முதல் டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம். மாவட்டத்தின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்டோரின் வங்கிக் கணக்கில் ஜாபர் சாதிக் செலுத்தினார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல். திருவள்ளூரில் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்று அரசு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதாக புகார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிதாக என்ன நாடகத்தை அரங்கேற்றப் போகிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழக பயணம் ரத்து. சென்னை ஐஐடியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் பங்கேற்க உள்ளதாக தகவல். விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்தது மாநில அரசுதான். இடம் தேர்வு செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விளக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பேரூர் செயலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சி. அனுமதி இல்லை என போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழிமறித்து கைது. தடையை மீறி தர்ணாவில் ஈடுபட்ட ஜெயக்குமாரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு. திருக்கழுக்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னரே அதிமுகவினரை கைது செய்தது கோழைத்தனத்தின் உச்சம் என இபிஎஸ் கண்டனம். அதிமுகவை கண்டாலே ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அச்சம் எனவும் விமர்சனம். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு. சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு.
தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற 44 மாற்றுத்திறன் வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய துணை முதலமைச்சர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2,50,00,000 காசோலைகளை வழங்கி கௌரவிப்பு. 12 லட்சம் உயரிய ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. தமிழகத்திற்கான கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். நாளை சென்னை வரும் மத்திய இணையமைச்சருக்கு எதிராக திமுக மாணவரணி உள்ளிட்ட மாணவர் இயக்க கூட்டமைப்பு சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியின் கடனாக 1488 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளது. சென்னை மாநகராட்சியின் மொத்த கடன் எவ்வளவு, வட்டி எவ்வளவு என பாஜக உறுப்பினர் உமா ஆனந்தின் கேள்விக்கு மேயர் பிரியா பதில். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள வணிக வளாக கடைகளுக்கான மாத வாடகை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட வேண்டும். தவறினால் 12% அபராதம் விதிக்கப்படும் என மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு. மெரினா கடற்கரையை மட்டும் 1 வருடத்திற்கு தூய்மை பணியை மேற்கொள்ள தோராயமாக 7 கோடி ரூபாய் மதிப்பீடு. சென்னை மாமன்ற கூட்டம் தொடங்கும் முன்பே சரியாக காலை 10 மணிக்கெல்லாம் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளே இருக்க வேண்டும். மாமன்ற உறுப்பினர்களுக்கு மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மயான கொள்ளை விழாவின் போது பாமக விசிக தொண்டர்களிடையே மோதல். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டின் அருகே அரங்கேறிய அடிதடியால் பரபரப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாகேந்திரனை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு. மருத்துவரின் அறிக்கையை சுட்டிக்காட்டி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர் கூட்டமைப்பு அறிவித்த போராட்டம். மாவட்ட தலைநகரங்களில் நாளை நடைபெற இருந்த போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு. நாளை பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் சங்கம் அறிவிப்பு. நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வலியுறுத்தல். திருமணமான 25 நாட்களில் கணவருக்கு கூல்ட்ரிங்க்ஸில் விஷம் கலந்து கொடுத்த மனைவி. தங்களது மகனை கொல்ல முயற்சிப்பதாக கூறி கடலூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெற்றோர் புகார் மனு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சாலை விபத்தில் காயத்துடன் உயிர் தப்பிய சிறுத்தை. நடுரோட்டில் மயங்கி விழுந்த சிறுத்தை சிறிது நேரத்தில் புதருக்குள் ஓடி மாயமானது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் காவல் நிலையத்தில் போதையில் தகராறு செய்த விவகாரம். விருதம்பட்டு காவல் நிலைய காவலரை பணியிடை நீக்கம் செய்து எஸ்பி மதிவாணன் உத்தரவு.
நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. மார்ச் 7ஆம் தேதி ஒருநாள் பயணமாக தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை தளத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாக தகவல். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் அடுத்த கட்ட வியூகங்கள் குறித்து விவாதம். தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் சுரங்கப்பாதையில் உள்ள 8 தொழிலாளர்களை மீட்கும் பணி 6வது நாளாக தொடர்கிறது. தடையாக உள்ள பகுதிகளை அகற்றும் பணியில் மீட்பு படையினர் தீவிரம். மத்திய அரசின் வரைவு வேளாண் கொள்கைக்கு எதிராக பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம். ரத்து செய்யப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை மறைமுகமாக மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. வக்பு மசோதாவில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைத்த 23 திருத்தங்களில் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வக்பு சொத்துக்களின் நிலையை தீர்மானிக்க ஒரு அரசு அதிகாரியை நியமிக்கவும் மசோதாவில் வழிவகை. ராஜஸ்தான் மாநில பாஜக சிறுபான்மை பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் தள்ளுமுள்ளு. உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் பிரபல துணிக்கடையில் பயங்கர தீ விபத்து. ராட்சச வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். நாளை அமெரிக்கா செல்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அறிவுறுத்தலின்படி கனிம வளம் உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையிலான போட்டி மழையால் ரத்து. ராவல்பிண்டியில் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த மழையால் ஆட்டத்தை கைவிடுவதாக நடுவர்கள் அறிவிப்பு. ஹைதராபாத்தில் பிரபல திரைப்பட நடிகர் பொசானி கிருஷ்ண முரளி கைது. குறிப்பிட்ட சமூகம் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் வீட்டிற்கே சென்று கைது செய்த காவல்துறை. பாடகர் இயேசுதாஸ் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதி என்று வெளியான செய்தி தவறானது. அமெரிக்காவில் பூரண நலத்துடன் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று குடும்பத்தினர் தகவல்.